Good morning, students. Today we are going to learn about 8th Standard Civics, Unit 3, Understanding Secularism. Learning objectives: to understand the meaning of secularism, to know the importance of secularism, to develop the appreciation of the rights guaranteed in the Constitution, to analyze the importance of secular education, to discuss the constitutional provisions related to secularism. Secularism means சமய சார்பின்மை. இப்பாடப்பகுதியின் கற்றல் நோக்கங்களாக சமய சார்பின்மை என்பதன் பொருளை புரிந்து கொள்ளுதல், சமய சார்பின்மையின் முக்கியத்துவம், அரசியலமைப்பின் உரிமைகளை போற்றுதல், சமய சார்பற்ற கல்வியின் முக்கியத்துவத்தை பகுப்பாய்வு செய்தல், சமய சார்பின்மை தொடர்பான அரசியலமைப்பு பிரிவுகளை விவாதித்தல் போன்றவைகளை இப்பாடப்பகுதியின் மூலம் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். India will be a land of many faiths, equally honored and respected, but of one national outlook, says Jawaharlal Nehru. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் நாடு என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. Introduction: India is a land of multi-religious faith and multicultural belief. இந்தியா பல சமய மற்றும் கலாச்சார பண்பாட்டு நம்பிக்கைகள் கொண்ட நாடு. It is the birthplace of 4 major religions: Hinduism, Jainism, Buddhism and Sikhism. 4 பெரும் சமயங்களின் பிறப்பிடம். In our country, people of diverse religions and beliefs have been living peacefully for a long time. நமது நாட்டில் நீண்ட காலமாக மக்கள் அமைதியோடு வாழ்கின்றார்கள். Modern nation states are multi-religious states. Hence, there is a need for tolerance of all religions. தேசிய நாடுகள் அனைத்தும் பல சமயங்களை கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் அனைத்து சமயங்களையும் சகித்துக் கொள்ளும் தன்மை அவசியமானது. The concept of secularism is aimed at creating a society in which people of religious beliefs or people who do not belong to any religion can live together in harmony and peace. எந்த சமயத்தையும் சாராதவர்களும் அமைதியோடு இணக்கமாக வாழ்வதற்கான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே சமய சார்பின்மையினுடைய நோக்கம். ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், Mahatma Gandhi and B.R. Ambedkar were some of the noted individuals held high in public records who contributed to the spread of secularism in the various spheres of Indian society. Secularism is invaluable for a society like India, which is characterized by religious diversity. குறிப்பிடத்தக்க பெரும் மரியாதைக்குரிய சில தலைவர்கள் இந்திய சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் சமய சார்பின்மையை நிலைநாட்ட பங்களித்துள்ளார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி and B.R. அம்பேத்கர். இந்தியா போன்ற பல்வேறு சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை என்பது மதிப்பு மிக்க ஒன்றாக இருக்கின்றது.
Do you know? The term secularism is derived from the Latin word seculum, meaning an age or the spirit of an age. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் காலம் அல்லது உள் உணர்வு காலம் என்பதாகும். ஜார்ஜ் ஜேக்கப் Holyoke, a British newspaper editor, coined the term secularism. ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர்தான் இந்த செகுலாரிசம் என்ற பதத்தை முன்மொழிந்தவர். What does secularism mean? சமய சார்பின்மை எதனை குறிக்கிறது? Secularism means an attitude of tolerance towards other religions and peaceful coexistence of citizens belonging to different faiths. சமய சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு ஆகும். It is a policy of neutrality and equality by the states towards all religious communities. இது அனைத்து சமூகங்களுடனும் அரசு கொண்டுள்ள நடுநிலைத்தன்மை மற்றும் சமத்துவ கொள்கையாகும். Secularism is the principle of separation of state and religion, or more broadly, no interference of the state in the matters of religion and vice versa. சமய சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. This means that every citizen is free to propagate, practice and profess their faith, change it or not have one according to their conscience. சமயமானது அரசு நடவடிக்கைகளிலும் தலையிடாதிருத்தல். இதனுடைய பொருள் ஒவ்வொரு குடிமகனும் தனது மனசாட்சியின்படி சுதந்திரமாக அவர்களது நம்பிக்கையை பரப்புதல் அல்லது பின்பற்றுதல். Atheism is a lack of belief in God and gods. ஆத்திசம்னு சொல்லக்கூடியது நாத்திகம், கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கை அற்றிருத்தல். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஆத்திசம் என்று சொல்லக்கூடியவர்கள். Secularism is non-interference of the state in religious affairs and vice versa. அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல். இதுதான் செகுலாரிசம், சமய சார்பின்மை. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செகுலாரிசம், சமய சார்பின்மையினுடைய நோக்கங்கள். One religious group does not dominate another. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமய குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது. Some members don't dominate other members of the same religious community. ஒரு சமயத்தை சார்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது. The state does not enforce any specific religion nor take away the religious freedom of individuals. அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாமல் இருப்பது அல்லது தனிநபர்களின் சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பது. A simple statement by poet Iqbal illustrates the secular view. Religion does not teach us animosity,
We are Indians and India is our home. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கவிஞர் இக்பாலின் எளிய வாக்கியம் சமய சார்பின்மை கருத்தை விளக்கி கூறுகின்றது. In this picture, 12th rock edict Asoka. அசோகரின் 12வது பாறை அரசாணை. Emperor Asoka was the first great emperor to announce as early as 3rd century BC that the state would not prosecute and religious sect. In his 12th rock edict, Asoka made an appeal not only for the tolerance of all religious sects, but also to develop a spirit of great respect towards them. அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று 1ஆம் நூற்றாண்டிலேயே பேரரசர் அசோகர் குறிப்பிடுகின்றார். தனது 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். தம் மக்களுக்கு இவர் வேண்டுகோள் விடுக்கின்றார். The characteristic features of a secular state. சமய சார்பற்ற நாட்டினுடைய பண்புகள். Principle of liberty. சுதந்திர கோட்பாடு. The state permits the practice of any religion. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். Principle of equality. சமத்துவ கோட்பாடு. The state does not give preference to any religion over another. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையை கொண்டிருத்தல். Principle of neutrality. நடுநிலைமை கோட்பாடு. The state remains neutral in a religious matter. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையை கொண்டிருக்க வேண்டும். A secular state is the one in which the state does not officially promote any one religion as the country's official religion, and every religion is treated equally. ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரபூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துதல் என்பது சமய சார்பற்ற நாடு என்று குறிப்பிடுவது. It gives to every citizen not only the equal right to freedom of conscience, but also the right to profess, practice and propagate any faith of their own choice. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான உரிமை அளிப்பதோடு மட்டுமில்லாமல் சமய நம்பிக்கையை சுதந்திரமாக வெளிப்படுத்துதல், பின்பற்றுதல் மற்றும் பரப்பும் உரிமையும் இது வழங்குகிறது. The state observes an attitude of neutrality and impartiality towards all religions. எவ்வித பாகுபாடும் காட்டாமல் அனைத்து சமயங்கள் தொடர்பாக நடுநிலை வகிக்க வேண்டும் என்பது அரசனுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். In a secular state, no one is given preferential treatment, and the state does not discriminate any person on the basis of their religious practices and beliefs. சமய சார்பற்ற ஒரு நாட்டில் எவருக்கும் தனிப்பட்ட முறையில் சலுகை அளிப்பதில்லை என்பதோடு சமய நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் அடிப்படையில் அரசு பாகுபாடு காட்டுவதில்லை. All citizens are eligible to enter government service irrespective of their faith. There should be absolutely no religious instructions in educational institutions and no taxes
to support any particular religion. கல்விக்கூடங்களில் முற்றிலும் சமய போதனைகள் இருத்தல் கூடாது என்பதோடு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு ஆதரவாக எந்த வரிகளும் அரசு வசூலிப்பதும் இல்லை. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செகுலரிசம், சமய சார்பின்மையினுடைய முக்கியத்துவம். The concept of secularism evolved in India as equal treatment of all religions. We need secular state to maintain peace and harmony between people of various religious ideologies. It is a part of democracy which grants equal rights. இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே சமய சார்பின்மை கோட்பாடு படிப்படியாக தோன்றுகின்றது. மக்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்க நமக்கு சமய சார்பற்ற நாடு அவசியமாகும். அது சம உரிமைகளையும் வழங்கும் மக்களாட்சியின் ஒரு பகுதி ஆகும். The Mughal Emperor Akbar followed the policy of religious toleration. முகலாய பேரரசரான அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். His propagation of Deen-Ilahi or divine faith and Sulh-e-Kul or peace and harmony among religions were advocated for religious toleration. அக்பர் தெய்வீக நம்பிக்கை என்ற கோட்பாடை வெளியிடுகின்றார். அவருடைய சமய கோட்பாட்டினுடைய பெயர் தீன் இலாகி மற்றும் சுல்-இ-குல், அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை இவருடைய சமய சகிப்புத்தன்மையை எடுத்து காட்டுகிறது. கான்ஸ்டிடியூஷன் அண்ட் செகுலரிசம், அரசியல் அமைப்பும் சமய சார்பின்மையும். Secularism is the port of Indian Constitution. சமய சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். The makers of the Indian Constitution were aware that a strong and united nations could be built only when all sections of people had the freedom to practice their religion. So, secularism was accepted as one of the fundamental tenets for the development of democracy in India. சமய சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கம். அனைத்து மக்களும் அவர்களது சமயத்தை பின்பற்ற சுதந்திரம் பெற்றிருந்தால் மட்டுமே வலிமையான ஒரு நாட்டை உருவாக்க இயலும் என்பதை உணர்ந்திருந்தனர். ஆகவேதான் இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக சமய சார்பின்மை ஏற்றுக்கொண்டார்கள். The word secularism was not mentioned in our constitution when it was adopted in 1950. சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. Later on in 1976, the word secular was incorporated in the preamble through the 42nd Amendment of the Indian Constitution. பிற்காலத்தில் தான் 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் பிரியாம்பிள் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல்லானது சேர்க்கின்றார்கள். India is a sovereign, socialist, secular, democratic republic country. இந்தியா ஒரு சாவரன் இறையாண்மை, சோசியலிஸ்ட் சமதர்ம, செக்குலர் சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, ரிப்பப்ளிக் குடியரசு கொண்ட நாடு என்று பிரியாம்பிள்ல 42nd அமெண்ட்மெண்டின் மூலம் சேர்க்கின்றார்கள். The basic aim of our constitution is to promote unity and integrity of the nation along with the individual dignity.
இதனுடைய அடிப்படை நோக்கம் தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு. தனி மனித மாண்புடனும் கண்ணியத்துடனும் இவை இரண்டையும் மக்கள் ஊக்குவிக்க வேண்டும். There is no state religion in India. நாட்டிற்கான தனி சமயம் எதுவும் இந்தியாவில் இல்லை. The state will neither establish a religion of its own nor confer any special patronage upon any particular religion. The freedom of religion guaranteed under the Indian Constitution is not confined to its citizens alone but extends to aliens also. இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. This was pointed out by the Honorable Supreme Court in the case of Ratlal Panjand, 5, State of Bombay in 1954. இது 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்லால் பஞ்சந்த் வழக்கில் மேன்மை மிக்க உச்ச நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. A 19th century Hindu temple in Khajuraho, India incorporates a Hindu square, a Jain Kobla, a Buddhist stupa and a Muslim style dome in place of usual sigara. கஜுராஹோ இங்கு காணப்படக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோயிலில் இந்து பாணியிலான கோபுரம் அமைக்கப்பட்டது. சிகரத்திற்கு பதிலாக கோபுரம். ஹிந்து ஸ்கொயர், a Jain கோபுலா கோபுரம், a Buddhist stupa and Muslim style. சமண விதானம் புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் போன்றவை கொண்டுள்ளது. ஒரே கோயில்ல கஜுராஹோவில் காணப்படும் இந்த கோயில் இந்து கோயில். அங்கு பல்வேறு சமயத்தை சார்ந்த கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. The Constitution of India has the following distinction features. இந்திய அரசியலமைப்பு பின்வரும் தனி சிறப்பு கூறுகளை கொண்டுள்ளது. The state will not identify itself with or be controlled by any religion. அரசானது எந்த ஒரு சமயத்தாலும் தன்னை அடையாளம் காணாது அல்லது சமயத்தால் கட்டுப்படுத்தப்படாததாகவும் இருக்கும். The state guarantees to everyone the right to profess any religion of their own. ஒருவரும் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப எந்த ஒரு சமயத்தை பின்பற்றும் உரிமையை அரசு உறுதி செய்கிறது. The state will not accrue any professional treatment and any of them. எந்த சமயத்திற்கு அரசு முன்னுரிமை சலுகை அளிப்பதில்லை. No discrimination will be shown by the state against any person on account of his religious faith. எந்த ஒரு நபருக்கும் அவர் சமய நம்பிக்கையின் காரணமாக அரசு எவ்வித பாகுபாடும் காட்டாது. It creates fraternity of the Indian people and gives assurance the dignity of the individual and the unity of the nation. இது இந்திய மக்களுடைய சகோதரத்துவத்தை உருவாக்குவதோடு தனி மனித மாண்பிற்கும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கிறது. The secular Indian state declares public holidays to make the festivals of all religions. சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அளிக்கிறது. Mosaic of constitutional provisions.
அரசியலமைப்பு பிரிவினுடைய அடித்தளம். Article 15, prohibition of discrimination on grounds of religion, caste, sex or place of birth, etc. பிரிவு 15 படி சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. Article 16, equality of opportunity in public employment, பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். Article 25(1) guarantees the freedom of conscience and the right to profess, practice and propagate religion individually. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கியது. Article 26, freedom to manage religious affairs, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். Article 27, the state shall not compel any citizen to pay any taxes for the promotion of any particular religion. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. Article 28, on religious instruction or religious worship in certain educational institution, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. Article 29(2), a ban on discrimination in state aided educational institution. பிரிவு 29(2) படி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. Why do we need secular education? நமக்கு ஏன் சமய சார்பற்ற கல்வி தேவை? Secularism in education means making public education free from any religious dominance. கல்வியில் சமய சார்பின்மை என்பது பொது கல்வியை அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிப்பதாகும். Children as future citizens must get educational which should aim at their development of character and moral behavior irrespective of religious affiliation. குழந்தைகள் சமய தொடர்பில்லாமல் அவருடைய பண்பு, நலன் மற்றும் தார்மீக நடத்தை ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையிலான கல்வியை பெற வேண்டும். Secular education is needed to remove narrow mindedness, which makes dynamic and enlightened view. சமய சார்பற்ற கல்வி கீழ்காணும் நோக்கங்களை கொண்டது. First one, to remove narrow mindedness, குறுகிய மனப்பான்மை போக்குவதையும், and make it dynamic and enlightened view, சக்தி வாய்ந்த ஆற்றல் மற்றும் அறிவான நோக்கத்தினை மேம்படுத்துதல். To develop moral and humanistic outlook, தார்மீக மற்றும் மனித நேய பார்வையை உருவாக்குவதற்கும். To train the youth to be good citizen, இளைஞர்களை நல்ல குடிமக்களாக பயிற்சி அளிக்கவும். To strengthen democratic values like liberty, equality and fraternity and cooperative living, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் கூட்டுறவு வாழ்க்கை போன்ற மக்களின் மதிப்புகளை பலப்படுத்துதல். To give wider visions towards life, வாழ்க்கை குறித்த பரந்த பார்வை அளிப்பது. To develop an attitude of appreciation and understanding of others' point of view, பிறரை பாராட்டுதல் மற்றும் மற்றொரு நிலையிலிருந்து புரிந்து கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்தல். To develop the spirit of love, tolerance, cooperation, equality and smoothly, அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமயம் மற்றும் இரக்க உணர்வை வளர்ப்பது. To synthesize materialism and spiritualism,
ஆன்மீக கொள்கையை ஒருங்கிணைக்கவும் இது தேவைப்படுகிறது. Conclusion. The Indian state is secular and works in various ways to prevent religious domination. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதோடு சமய மேலாதிக்கத்தை தடுக்க பல்வேறு வழிகளில் செயல்படுகிறது. Secularism undoubtedly helps and aspires to enable every citizen to enjoy fully blessings of life. சமய சார்பின்மை சந்தேகத்திற்கிடமின்றி ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கையின் மிக சிறந்த பேரான சுதந்திரம், மகிழ்ச்சி ஆகியவற்றை அனுபவிக்க உதவுகிறது. Liberty and happiness. The Indian Constitution guarantees fundamental rights that are based on secular principles. It is one of the glowing achievements on Indian democracy. இந்திய அரசியலமைப்பு சமய சார்பற்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. Secularism allows to live in civility. It compels people to respect other religion. It grants equal rights to the people in respect of their religious faith. It is desirable for a country like India. உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது, மக்களாட்சியின் ஒளிரும் சாதனமாக இருக்கின்றது. சமய சார்பின்மை நம்மை நாகரிக பண்புடன் வாழ அனுமதிக்கிறது. இது மக்களின் சமய நம்பிக்கையை பொறுத்தவரை சம உரிமையை வழங்குகிறது. இது இந்தியா போன்ற நாட்டிற்கு விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. Recap. India is the land of multi-religious country. Hence, there is a need for tolerance of all religions. இந்தியா பல்வேறு சமயங்களை பின்பற்றும் மக்களை கொண்ட நாடு. எனவே அனைத்து சமயங்களுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பது அவசியமாகும். Secularism is the belief that no one should be discriminated on the basis of religion. சமய அடிப்படையில் எவருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதே சமய சார்பின்மை ஆகும். Secularism is very essential for the smooth functioning of a democratic country. ஒரு சீராக செயல்படுவதற்கு சமய சார்பின்மை மிக மிக அவசியம். A secular state is one in which the state does not officially promote any one religion as state religion. The Indian Constitution allows individuals the freedom to live by their religious beliefs and practices. சமய சார்பற்ற நாடு என்பது எந்த ஒரு சமயத்தையும் அந்நாட்டின் சமமாக அதிகாரபூர்வமாக ஆதரிக்காது இருப்பது. இந்திய அரசியலமைப்பு தனிநபர்களை அவர்களின் சமய நம்பிக்கை மற்றும் நடைமுறையுடன் வாழ அனுமதி அளிக்கிறது. The Indian state works in various ways to prevent religious domination. சமய மேலாதிக்கத்தை தடுக்க இந்திய அரசு பல்வேறு வழிகளில் செயல்பட்டு வருகிறது. The Indian state works in various ways to prevent religious domination. சமய மேலாதிக்கத்தினை தடுக்க இந்திய அரசு பல்வேறு வழிகளில் செயல்பட்டு வருகிறது. Thank you.